வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரூ. 20 அதிக மதிப்புமிக்க ஒரு நாணயத்தை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்கள் பற்றி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போகிறோங்க. எப்பயும் போல் இந்த நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூ. 20 நாணயங்களானது 2019 முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க. 2022 வரைக்கும் தொடர்ந்து அச்சடிக்கப்பட்டதுங்க. இந்த நாணயங்களோட வெளிப்புறமான அந்த வெள்ளி நிறமானது செம்மணிக்கல் கலவையினாலேயோ, உள்புறமான அந்த தங்க நிறமானது நிக்கல் பித்தளை கலவையினாலேயோ உருவாக்கப்பட்டிருக்கு. இது பைமெட்டாலிக்குங்கிற ஒரு அமைப்பின் மூலம் உருவாக்குனாங்கன்னே வந்து சொல்லலாம். அதாவது வெளிப்புறம் உள்புறம்னு ரெண்டாக பிரித்து வந்து உருவாக்குன நாணயங்களில் இதுவும் ஒன்றுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரூ. 10 நாணயங்களில் இதே போல் டிசைனில் வந்து வெளியிட்டாங்க. இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8.65 கிராம்ங்க. இந்த நாணயங்கள்லாங்க இந்தியாவின் முதல் ரூ. 20 நாணயங்கள். சர்க்குலேஷனோட ஃபஸ்ட்டு 20 ரூபி காயின் இதை வந்து சொல்லலாம். இதே இதற்கு அடுத்த காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75th இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் காயின்ஸ் தாங்க இதற்கு அடுத்த மாடல். அது இங்கே கீழே இருக்குது பாருங்கள். இந்த நாணயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 நாணய சாலைகள்லையுமே அச்சடிக்கப்பட்டிருக்குங்க. ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் நட்சத்திர குறியீடு இருக்கும். இதே நோய்டாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் புள்ளி குறியீடு இருக்கும். மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும். கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க. இப்போ இந்த நாணயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வைர குறியீடுகள் இருக்குது. அதுக்கு மேலே நான் அம்பு குறியீடு காட்டியிருக்கேன். இது எதாவது குறிக்கணும், மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருக்குங்கிறத குறிக்குதுங்க. இந்த நாணயங்களோட முனைகளானது பிளைன் எடுத்தால வடிவமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த நாணயங்களை படுக்கவசமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு வரலாற்று கூறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட வரலாறுகள் இந்த நாணயத்துக்கு பின்னாடியே நிறையாவே இருக்குங்க. இப்போது இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயத்தோட வளர்ச்சியோ அதே போல் ஏற்றுமதிக்கான வளர்ச்சியோ வந்து காட்டுறதுக்கான ஒரு படம்னு இந்த நாணயங்களை வந்து சொல்லலாங்க. இந்த நாணயங்களோட பின்பக்கத்தில் ட்ராப்பாக இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒவ்வொரு ட்ராப்பும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் இருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகள்லேயும் எந்த லெவலுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோங்கிறத அங்கே குறிக்குது. முதல் ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 1947 1950 வரைக்கும் இருக்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 7 ட்ராப் இருக்குது. இது 7மே வந்து பார்த்திங்கன்னா 70 வருஷத்தை குறிக்குதுங்க. இதில் கடைசி இருக்கக்கூடிய ட்ராப்பானது 2011 2020 வரைக்கும் குறிக்குதுங்க. இந்த ஒவ்வொரு ட்ராப்லேயும் நம்ம எந்த லெவலுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கோ அதே போல் நம்மளோட உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுருக்கோ அதே போல் ஏற்றுமதியும் பண்ணியிருக்கோங்க. இப்படி நிறையா வகையான சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு நாணயம்னே இந்த நாணயங்கள் வந்து சொல்லலாங்க. இப்படி இந்தியாவால் வெளியிடப்படக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு வரலாறுகள் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தொடர்ந்து தமிழில் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் இந்தியன் ஹாபி தமிழ் சேனல் தாங்க. இந்த நாணயங்கள் ஒரு சீரீஸ் ஆஃப் காயின்ஸாக வந்து வெளியிட்டாங்க. இதில் ரூ. 20 ரூ. 2 5 மற்றும் ரூ. 10 நாணயங்கள் வந்து இடம் பிடித்திருக்கோங்க. இங்கே மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ரூ. 20 நாணயங்களுங்க. இதே கீழே இருக்கக்கூடிய நாணயங்களை வந்து பாருங்கள். பார்த்த பிறகு உங்களால் கண்டறிய முடியும். இது ஒரு எரர் நாணயங்களுங்க. அதாவது அச்சுப்பிழையினால் வந்து உருவாக்கப்பட்ட நாணயங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள் அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக இது போன்று ஏற்படுத்தினா அதை அவங்களே பார்த்து எடுத்துருவாங்க அந்த நாணயங்கள் அச்சடிக்கப்படக்கூடிய இடங்கள்லையே. ஆனால் அதையும் மீறியாங்க சில நேரம் பொது உபயோகத்துக்கு வரும். அப்படி வரக்கூடிய நாணயங்கள் மிகப்பெரிய லெவலில் மதிமிக்க நாணயங்களாக மாறும். ஏன்னா தங்களை தனித்துவமாக காட்டணுங்கிற சேகரிப்பாளர்கள் ஒவ்வொருத்தங்களும் இந்த போன்ற நாணயங்களை பெரிய லெவலில் விரும்பி சேர்க்குறாங்க. அதனாலேயே இந்த போன்ற நாணயங்களோட மதிப்பு வந்து கூடுதுன்னு சொல்லலாங்க. அது எங்கே எரர் இருக்குங்கிறத காட்டியிருக்க பாருங்கள். எக்ஸ்ட்ரா பேப்பர் எரர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த நாணயங்களில் எக்ஸ்ட்ரா வந்து மெட்டல் வந்து ஆடான ஆயிருக்க மாதிரி இருக்குது. இது டோலிவால் ஆக்ஷன்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க. 2000 இந்த 2500 வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு 2700 வந்து விற்பனை ஆயிருக்கு. நீங்களும் இது போன்ற நாணயங்களாக கிடைத்தா அந்த டோலிவால் ஆக்ஷன், பாம்பே ஆக்ஷன், கிளாசிக்கல் நியூஸ்பேட்டிக் கேலரி போன்ற தளங்கள் மூலம் வந்து விற்பனை செய்யலாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போல் காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட 3 ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தொடரும். நன்றி.